எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் மேலும் ஒரு குற்றம். வாசிப்பது உங்கள் திவ்யா பரத். அத்தியாயம் 1. சமீப காலமாக கணேஷுக்கு ஒருவித, அதை என்ன சொல்வது, மறதியா அசதியா தெரியவில்லை. வசந்துடன் பேசிக்கொண்டிருக்கும் போதே திடீரென்று வெற்று பார்வை பார்ப்பான். கோர்ட்டில் வாதாடி கொண்டிருக்கும் போது சட்டென்று ஒரு கணம் தயங்கி சொன்னதை திருப்பிச் சொல்வான். ராத்திரி படுத்து உறங்கின 10வது நிமிஷம் எழுந்து மிச்ச ராத்திரியை விழித்து கொண்டு இருப்பான். காலையில், வசந்த், என்னது டூத் பேஸ்ட் ஒரு மாதிரி வாசனை வருது, எண்ணெய் அழவு, இது புது பேஸ்டெல்லாம் வாங்கி வரடா என்று வசந்திடம் புகார் செய்தபோது வசந்த் தீர்மானித்து விட்டான். பாஸ், சம்திங் ராங், நீங்கள் தேய்க்கிறது டூத் பேஸ்ட் இல்லை பின்ன என்று தன் ப்ரஷ்ஷை பார்த்து கொண்டே கணேஷ் தொலைந்து போன பார்வையுடன் கேட்டான். ஷேவிங் க்ரீம் பாஸ், உங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சு, உங்களை டாக்டர்கிட்ட காட்டணும். அடியனுடைய அபிப். எதுக்கு? உனக்கு உடம்புக்கு என்ன? 5 நிமிஷமாக வாசனை க்ரீமை தேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க, வாயில் வழவழன்னு இல்லையா? அவ்வளவு மறதியா? எங்கேயோ யோசனையில் இருந்துட்டேன் வசந்த். வசந்த் சிரித்து, திஸ் இஸ் சீரியஸ். இன்றைக்கி சாயந்தரம் டாக்டர் வெங்கட்ராமன் கிட்ட அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கிட்டு உங்களை முனிசிபாலிட்டியில் நாய் பிடிச்சிட்டு போகிறாப்புல அழைச்சிக்கிட்டு போக போகிறேன். அதெல்லாம் வேண்டாண்டா. வசந்த் விசிக்க ஆரம்பித்தான். பாஸ், உங்களுக்கு ஏதாவது ஆகி பொசுக்குன்னு போயிட்டீங்கன்னா இந்த வசந்த் எவ்வளவு பெரிய வாயும் வயிறுமா அனாதை ஆயிடுவான் பாருங்க. எனக்கு நினச்சாலே அழுக வருது. எனக்கு ஒன்றும் இல்லடா கண்ணா, கொஞ்சம் ஃபெட்டிக், அவ்வளோதான். ஃபெட்டிக்னதும் ஞாபகம் வருது. அரேபியாவில் ஒரு ராஜா இருந்தானா, அவனுக்கு 9 பொண்டாட்டியான். 9 பேரையும் மாற்றி மாற்றி சொல்லியாச்சு. இந்து பேப்பர் எடு. வசந்த் வாய் விட்டு சிரித்தான். என்னடா? ஷேவிங் க்ரீம். என் கேர்ள் ஃப்ரெண்ட் சுசித்ரா வீட்டில் இட்லி கொடுத்தாங்க. மிளகாப்பொடி, எண்ணெய், நல்லெண்ணெய்க்கு பதிலாக அந்த அம்மா ஹேர் ஆயிலை ஊற்றிட்டாங்க. நான் ஒரு வில்லல் எடுத்து தொட்டுக்கிட்டே உள்ளே தள்ளுறேன், நடுநாக்குக்கு மேலே உள்ளே போக மாட்டேங்கிறது. என்ன வசந்துன்னு கேட்குறா சுசித்ரா. ஸ்வீட் கேர்ள். ஒன்றுமில்லை சுசித்ரா, எண்ணெய்க்கு பதிலாக உங்கள் அம்மா டாம்கோ ஹேர் ஆயில் ஊற்றிட்டாங்கன்னு சின்னதாக அபிப்பிராயப்படுறேன்னு. சுசித்ரா தட்டை எடுத்து மோந்து பார்த்து, டாம்கோ ஹேர் ஆயில் இல்லை வசந்த், கேந்த்ரெடின் ஹேர் ஆயிலுங்கிறா. கணேஷ் அவன் சொன்னதில் கவனமே இன்றி கொட்டாவி விட்டான். ராத்திரி பூரா கொட்டு கொட்டுன்னு முழிச்சிட்ருங்க, பகலில் பாதாள கிழங்கு மாதிரி கொட்டாவி விடுங்க. கோர்ட்டில் நேற்றுக்கு கேஸுக்கு கேஸு மாற்றி பேசுனீங்க, டாக்டரை பார்த்தே ஆகணும். வசந்த் பதில் எழுத வேண்டிய கடிதங்களை தனிப்படுத்தி கொண்டிருந்தான். முதல் தினம் கணேஷுக்கு வந்த கடிதங்கள் எல்லாம் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. 2 திருமண அழைப்புதழ்கள், ஒரு மின்கட்டண நோட்டீஸ், ஒரு பார் அசோசியேஷன் அச்சிட்ட கடிதம், ஒரு அனாமயதேய கடிதம். இந்த கடிதம் கண்டவுடன் இதை 13 நகல் எடுத்து 13 விலாசங்களுக்கு அனுப்பினால் உடனே உங்களுக்கு வெங்கடாஜலபதி சகல சம்பத்துகளும் தருவார். சங்கிலியை உடைக்காதீர்கள். நெல்லிக்குப்பம் வெங்கடேசன் இம்மாதிரி சங்கிலியை உடைத்து மற்றவர்களுக்கு எழுதாததால் அவருக்கு வேலை போய்விட்டது. உடனே. வாட் நான்சென்ஸ் என்றான் கணேஷ். யார் எழுதியிருக்காங்க? கீழே பேர் இல்லை, அனாமதேய கடிதம். வசந்த், இந்த மாதிரி கடிதங்களோட சைக்காலஜி எனக்கு புரியலை. ரொம்ப சிம்பிள் பாஸ், இந்த ஆளுக்கு பொழுது போகலை, அவ்வளவுதான். பாஸ், இந்த கடிதத்தை படிங்க. அன்புள்ள கணேஷ், உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்களுடனே அல்லது உங்கள் சிஷ்யன் வசந்துடனோ ஒரு 10 ஆட்டம் சதுரங்கம், செஸ் ஆட விருப்பம். எப்போதாவது நேரம் இருந்தால் வாருங்கள். இப்படிக்கு உண்மையுள்ள தாமோதர் ஸ்ரீனிவாசர் RA. சரிதான், செஸ் ஆடுறதுக்கும் நமக்கு டைம் இருக்காமா? இந்த கடிதம் எங்கே இருந்து வந்திருக்கு தெரியுமோ? மயிலாப்பூரா? அங்கே தான் ரிட்டையர்ட் செஸ் பிளேயர்ஸ் இருப்பாங்க. ராணட ஹாலில். இல்லை பாஸ், மெர்காராவிலிருந்து, சில்வன் ஹைஸ்ட்டுன்னு ஒரு எஸ்டேட்டிலிருந்து. சரிதான், செஸ் ஆடுறதுக்கு அங்கே போகணுமா? வசந்த் அந்த கடிதத்தை மறுபடி படித்தான். ரொம்ப அழகான கையெழுத்து, யாரோ எழுதி கொடுத்து கையெழுத்து மட்டும் போட்டிருக்காப்புல இருக்குது. நல்ல வெளிர் நீளத்தில் ஒஸ்தி பேப்பர். ஒஸ்தி பேப்பர்லேயே பதில் எழுதிடு. உங்கள் கடிதத்துக்கோ வரவேற்புக்கோ வந்தனம். குடகுமலை இங்கிருந்து சற்றே தூரம் இருப்பதால் வர இயலாமைக்கு வருந்துகிறோம். உங்கள் உண்மையுள்ள கணேஷ். வசந்த் சிரித்து கொண்டே, அப்படியே எழுதுறேன் பாஸ் என்றான். இன்னைக்கு என்ன கேஸ் தெரியுமா? ஏதோ கேஸு, காரில் போகிறப்ப சொல்லு போதும்.
என்று படுக்கையில் சாய்ந்த கணேஷை வசந்த் வினோதமாக பார்த்தான். என்ன பாஸ், ஏதாவது அஜீர்ணமா இல்லை காதலா? கணேஷ் பதில் சொல்லாமல் நிக் கார்ட்டர் புத்தகம் ஒன்றை எடுத்து வைத்து கொண்டான். வசந்த் கவலைப்பட்டான். கணேஷ் நிக் கார்ட்டர் படிப்பதாவது? காஸ்டனேடோ படித்து கொண்டிருந்த ஆள். அறையை பெருக்க வந்த பெண் கொஞ்சம் ஒதுங்கையா என்றாள். நீ என்ன புதுசா? எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? அப்படியா, உங்கள் அம்மாவுக்கு பதிலாக வந்தியா? பெருக்கு பெருக்கு, நல்லா குடிஞ்சு பெருக்கு வசந்த் என்று கணேஷ் புத்தகத்திலிருந்து நிமிராமல் அதட்டினான். என்ன பாஸ், குப்பை ஜாஸ்தி ஆயிடுச்சு. கல்யாண்ஜியோட கவிதை தெரியுமா? சச்ச, என்ன பாஸ் இது, ஏதோ குழந்தை. ஏ குட்டி, உனக்கு என்ன வயசு? தெரியாதுங்க. உக்காந்துக்கினியா இல்லையா? என்னங்க? கணேஷ் கோபத்துடன், இதை பாருமா, இந்த ஐயா கூட பேசாத, உள்ளே போய் துணியெல்லாம் துவைப்போ. நாங்கள் எல்லாரும் போனப்புறம் வேலைக்காரன் இருப்பான், அப்போ வந்து பெருக்கு போதும். அவள் உள்ளே செல்ல, பாஸ் நீங்கள் பண்ணுறது அநியாயம். பாரதி நூற்றாண்டு விழாவில். ஏய், உன் மனசுக்குள்ளே இருக்கிறது எனக்கு தெரியாதா என்ன? இந்த பெண்ணுக்கு இன்றைக்கெல்லாம் இருந்தா. வசந்த், மேலே பேசி எரிச்சலை கிளப்பாத. என்னமோ பாஸ், இப்பெல்லாம் நான் எது செஞ்சாலும் எரிஞ்சு விழறீங்க. ஒவ்வொரு சமயத்தில் உங்ககிட்ட இருந்து ரிசைன் பண்ணிடலாம்னு தோணுது. பண்ணிட, யார் வேண்டான்னாங்க? இப்போ என்னை பயமுறுத்துறியா? பாஸ், நீ இல்லாட்டா என்னால் தனியாக சமாளிக்க முடியாதுன்னு அபிப்பிராயமா? இல்லை பாஸ், என்னை போல அற்பப்பதர்கள் மெட்ராஸில் தடிக்கு விழுந்தால் கிடைப்பாங்க, நிச்சயம் தெரியும் எனக்கு. இருந்தாலும் இந்த மாதிரி பேசி என் மனதை புண்படுத்துறீங்க. நெஞ்சில் புதுசாக சாண தீட்டின வேலா பார்த்து நுழைக்கிறீங்க. பரவாயில்ல, சும்மா சும்மா இப்படி பயம் காட்டாத, என்னால் தனியாக சமாளிக்க முடியும். அதான் சொல்லிட்டீங்களே, போகிறதா இருந்தால் போய்க்க. வசந்த் மிக சில சந்தர்ப்பங்களில் மட்டும்தான் முகத்தில் வருத்தம் தெரிவிப்பான். அவனை கோபப்படுத்துவது மிகவும் கஷ்டம். அதைவிட அவன் கண்களில் கண்ணீர் வரவழைப்பது. இப்போது அவன் விழியோரத்தில் கண்ணீர் லேசாக தெரிந்தது. சரி பாஸ், என்னை கண்டா திடீர்னு உங்களுக்கு பிடிக்கல, நான் கொஞ்ச நாள் விலகிக்கிறேன். என்ன? சரி. பிற்பகல் கோர்ட்டில் இருவரும் சரியாக பேசிக்கொள்ளவில்லை. சண்டை போட்டுக்கொண்ட புருஷன் பொண்டாட்டி போல இருந்தார்கள். கணேஷ் ஒரு லா பாயிண்ட்டுக்காக தயங்கும் போது உடனே அந்த பக்கத்தை குறிவைத்து வசந்த் மௌனமாக காட்டுவான். பேச்சுவார்த்தை கிடையாது. கேன்டீனில் இருவரும் தனித்தனி மேஜையில் சாப்பிட்டார்கள். கணேஷ் அவனிடம் சொல்லாமல் கார் எடுத்துக்கொண்டு போய் அரை மணி கழித்து ஒரு ஆர்கிடெக்டுடன் திரும்பி வந்து ஆஃபீஸ் கட்டடத்தை மாற்றி அமைப்பதை பற்றி விசாரித்தான். வசந்த் நடுவே ஏதாவது பேச முற்பட்டாலும் இருவரும் கவனித்ததாக தோன்றவில்லை. இதைவிட சாயங்காலம் கோர்ட்டு முடிந்ததும் நேராக காரில் பாய்ந்து கணேஷ் ஆஃபீஸுக்கு திரும்பி வந்துவிட்டது வசந்துக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. என்னடா மயிறு வேலை, இந்த ஆளை விட்டால் எனக்கு வேற வக்கீல் கிடைக்க மாட்டானா? இல்லை என்னால் தான் தனியாக போய் பிழைக்க முடியாதா? சைனா பஜாரை குறுக்கிடும் போது பிளாட்பாரத்தில் ஒருத்தன் ஷூலேஸ், கைக்குட்டை, சேஃப்டி பின், கொண்டை ஊசி என்று சாமான்களை ஒரு குடையை கவிழ்த்து போட்டு விற்று கொண்டிருந்தான். ஷூலேஸ் விற்று சம்பாதிக்க முடியாதா? ஏயா, உனக்கு ஒரு நாளைக்கு நகரமாக எத்தனை லாபம் கிடைக்கும்? இன்னா லாபம் கிடைச்சா உனக்கு என்னையா? நீ வாங்குறியா? இல்லைல்ல, பேசாமல் கம்முன்னு பார்த்துக்கினே போ. சே, கேவலம். ஒரு பிளாட்ஃபாரம் வியாபாரி கூட நம்மளை மதிக்க மாட்டேங்கிறான். கணேஷ் எங்கே மதிக்க போகிறார்? ஆச்சரியம் இல்லை. இப்போ என்ன செய்யலாம்? திரும்பி அந்த அறைக்கு போனால் மறுபடி உறவு முறிவின் சின்னங்கள். வேறு எங்கே போகிறது? வாங்க. டேய், ஐயாவுக்கு தடுக்கு போடுறா. என்ன பார்த்து நாளாச்சே, வேற எங்காவது போகிறீங்களா இல்லை பழக்கம் போயிடுச்சா? எனக்கு எப்பவும் பழக்கம் இல்லைங்க, எப்போவாவது ஒரு முறை தான் வருவேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக போடாதீங்க. வில்ஸ் ஃபில்டர் சிகரெட்டின் தூள்கள் நீக்கப்பட்டு அதற்கு பதில் கரும்பச்சையில் வேறு ஏதோ கெடித்து கொடுக்கப்பட வசந்த் பற்ற வைத்தான். பாயில் உட்கார்ந்தான். பக்கத்தில் ஒருத்தன் அரைகுறையாக படுத்திருந்தான். எதிரே சாவி கொடுக்கும் கிராமபோன் இருந்தது. அதில் ஒருத்தன் இசைத்தட்டை துடைத்து புதுசாக ஊசி போட்டு கரக்கென்று நிரடி பார்த்துவிட்டு சவுண்ட் பாக்ஸை அமைத்து என்று ஆரம்பித்து பாட்டு பாட வசந்த் முதல் இழுப்பில் தரையிலிருந்து சுத்தமாக ஹடயோகி போல உயர மிதந்தான். பிரேமையில் யாவும் மறந்தோமே, ஜீவனம் உனதன்பே. சுப்புலக்ஷ்மி ஜி என் பாலசுப்ரமணியம் செத்துட்டார் அவரு. என்னை மறந்தேன் மதன மோகனா, நான் உன்னை மறவேன் உம்மை நான் பிரியேன், நான் உன்னை மறவேன் உம்மை நான் பிரியேன்.
திரும்ப திரும்ப மறவேன் பிரியேன் மறவேன் பிரியேன் என்று கேட்டுக்கொண்டிருந்தது. வசந்துக்குள் நிறரகரைகள் தோன்றின. பெருசாக ஒரு பூ பிறந்து இன்னும் இன்னும் பெருசாக விரிந்தது. வரிசையாக கியூவில் நின்று எல்லோரும் நன்றி மறந்தார்கள். பிரதர், திருவள்ளுவர் என்ன சொன்னாரு? பக்கத்தில் உட்கார்ந்திருந்தவன் இரத்த நிற கண்களால் அவனை ஏறிட்டு பார்த்து தன் சொந்த நகரத்தை தொடர்ந்தான். திருவள்ளுவர் பெரிய ஆளு என்றான் ஒருத்தன். மயிலாப்பூரில் சிலை இருக்கு. என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொண்ட கணேஷுக்கு. உய்வுனா என்ன வாதியாரே? உய் என்று ஒருவன் விசிலடித்து காட்டினான். வசந்த் நின்று பார்த்தான். உலகம் சாய்ந்தது. என்னங்க எழுந்துட்டீங்க, போதுமா? நான் வந்தது வேற விஷயங்க. நன்றி பற்றி பேசுறதுக்கு வந்தேன், ஒருத்தர் கவனிக்கல என்று வசந்த் சொல்லி முடிப்பதற்குள் அரை மணி ஆயிற்று. தடுமாறி படிகளில் சரிந்து தெருவுக்கு வந்தான். தண்ணீருக்குள் தெரிந்தது போல சின்ன கால்களுடன் பெரிய தலைக்காரர்கள் நடந்து கொண்டிருக்க வசந்த் பஸ்ஸை நோக்கி மிதந்தான். வெளியே பேசும்போது சரியாகத்தான் டிக்கெட் கேட்டான். உள்ளுக்குள் தான் ரகலையாக இருந்தது. இழுத்தது போதாது இருந்தும் உள்ளுக்குள் கோபம் ஒன்று அவனை உந்தி தள்ளியது. நேராக போய் ராஜி ராஜி அது என்னது நாமா? ராஜினம்மா. லிங்கி செட்டி கொண்டி செட்டி தெருவை எல்லாம் கடந்து சந்துக்கு வந்தபோது புதிதாக ஒரு கார் கணேஷின் காருக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தது. யார் இது புதுசா? வசந்தன் ராஜினாமா கடிதத்தை மனசுக்குள் எழுதி கொண்டே நுழைந்தபோது உள்ளே கணேஷ் சோஃபாவின் மேல் படுத்திருந்தான். அவன் கரத்தில் ஒரு இரத்த அழுத்த கருவி சுற்றி இருக்க டாக்டர் சி வெங்கடராமன் அவனுடன் லேசாக பேசி கொண்டிருந்தார். டயாஸ்டாலிக் 93 இருக்கு. என்ன பண்ணித்து உங்களுக்கு? ஒரு செகண்ட் அல்லது ஒரு 10-15 செகண்ட் பிளாக் அவுட். எப்போ? படுத்திருந்து எழுந்தப்பவா? இல்லை, படிச்சுக்கிட்டு இருந்தப்ப. லைட்டு கம்மியாக இருந்ததா? இல்லையே, இந்த லைட்டு தான். வேர்த்து கீர்த்து விட்டதா? இல்லை டாக்டர், கொஞ்சம் ஃபெடிக்குன்னு தான் நினைக்கிறேன். ஓவர் ஒர்க்காக இருக்கலாம். வசந்த் எங்கே போயிட்டான்? வசந்த் மௌனமாக பார்த்து கொண்டிருந்தான். என்ன பாஸ் உங்களுக்கு என்றான். 10-15 செகண்ட் மயக்கம் மாதிரி வந்துச்சு. பையன் பார்த்துட்டு டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டான். வசந்துக்கு அவனுக்குள் இருந்த மயக்க உணர்ச்சி அத்தனையும் விலகி போய்விட்டது. எனது என்று அருகே சென்று கணேஷை நெற்றியில் தொட்டு பார்த்தான். இதற்குள் டாக்டர் வெங்கட்ராமன், இது பாருங்க, இந்த டெஸ்ட் எல்லாம் நாளைக்கு எடுக்கணும். ஜேஜே பாலிகிளினிக்கில் போனால் எல்லா வசதிகளும் அங்கேயே இருக்குது, ஒரேடியாக பார்த்துடலாம் என்றார். என்ன டாக்டர் இவருக்கு? சொல்ல முடியாது, எல்லா டெஸ்ட்டும் எடுத்தப்புறம் தான் சொல்ல முடியும். நாளைக்கு சாயங்காலம் ரிப்போர்ட்டோட வாங்க. இந்த மாத்திரையை படுக்க போகிறப்ப ஒன்று போட்டுக்கோங்க. ராத்திரி சரியாக தூங்குறீங்களோ? இல்லை டாக்டர், சில நாள் எழுந்துடுறேன். உங்கள் ஃபேமிலியில் டயபெட்டிஸ் உண்டா? தெரியாது டாக்டர். எதுக்கோ நாளைக்கு சொல்கிறேன். ஒரு எஸ்பிஎஸ் கொலஸ்ட்ரால், அல்புமின், ஒரு இசிஜி, பொதுவாக ஒரு தரோ செக்கப். கணேஷ், கேஸ் கோர்ட்டுன்னு ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் செலவழிக்கிறீங்க? 18 மணி நேரம் டாக்டர் என்றான் வசந்த். முதல்ல அதை குறைங்க. வை நாட் டேக் எ ஹாலிடே சம்வேர்? எல்லாத்தையும் ஒரு வாரம் 10 நாள் மறந்துட்டு எங்கேயாவது தனியாக போய் இருந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்கலை. ஒரு வாரம் 10 நாளா என்று அதிர்ந்தான் கணேஷ். ஒரு வாரம் 10 நாளைக்குள்ள மேலும் சென்னை நகரத்தில் எத்தனை குற்றம் நிகழப்போகிறது? எல்லாத்தையும் இவர் வக்காலத்து வாங்கி ஜெயிக்க வேண்டாமா? வசந்த், நீங்கள் தான் சொல்லி பாருங்களேன். ஐ திங்க் ஹி நீட் சம் ரெஸ்ட். நான் எங்கே சொல்கிறது? என்னைய வேலையை விட்டு போடான்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் என்னமோ புகையெல்லாம் பிடிச்சிட்டு கலக்கமாக வந்திருக்கீங்க. சச்சா, நான் லைப்ரரிக்கு போயிட்டு வரேன் டாக்டர். இதை பாருங்க, டாக்டர்கிட்ட நீங்கள் பொய் சொல்லாதீங்க. நீங்கள் நடக்கிறதே சரியில்லை, கண்ணில் பங்கி தெரியுது. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு உங்கள் உடம்பையும் ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. பேசாமல் 2 பேரும் எங்கேயாவது மலை பிரதேசமாக போயிட்டு வாங்க. கோர்ட்டு கேஸு எல்லாத்தையும் மறந்துட்டு வாங்க. எதுக்கோ நாளைக்கு இந்த டெஸ்ட்டு எல்லாம் எடுக்கிறது முக்கியம். ராத்திரி ஏதாவது அனீசியாக இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ண தயங்காதீங்க. வரட்டுமா? டாக்டர் போனதும் கணேஷ் வசந்தை பார்த்து, என்னடா ராஜினாமா கொடுக்க போறியா? ஆமாம் பாஸ், அப்படி தான் ஒரு யோசனை. பல்லைனா பல்ல பேத்துருவேன், முட்டியை உடச்சிருவேன், கை விரல் அத்தனையும் ஒடிச்சு கையில் கொடுத்துருவேன். போயிடுவியோ? உன் மேலே கேஸ் போடுவேன். வசந்த் இப்போது கண்ணீருடன் சிரித்தான். என்னடா எழுதியிருக்காரு டாக்டரு?
8 டெஸ்ட்டு. வேறு வேலை இல்லை. நாளைக்கு சரியாக போயிடும். ஞாயிற்றுக்கிழமை வேணால் பார்க்கலாம். நாளைக்கு நிச்சயம் போக முடியாது. ஜெயம்மா ரேப் கேஸ் வருது. பாஸ், டாக்டர் சொன்ன மாதிரி கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் தேவை தான் உங்களுக்கு. நான்சென்ஸ். எனக்கு தனியாக போய் மலையில் கிளையில் உட்காந்தா பைத்தியம் பிடிச்சிரும். சொல்லுடா, எவிடன்ஸ் ஆக்டு செக்ஷன் 18 படி ஜெயம்மா அவள் அம்மா கிட்ட சொன்னதை எவிடன்ஸாக ட்ரீட் பண்ண முடியுமா? பாஸ், ஜெயம்மா எக்கேடு கெட்டு போகட்டும் பாஸ். நான் சொல்கிறத கேளுங்க. ஒரு நாளைக்கு இந்த நாடு பூராவும் 10-100 ரேப் நடக்குது. இப்போ என்னடா சொல்கிற? நான் சொன்னதுக்கு ஒப்புக்கிட்டாதான் மேலே வண்டி ஓடும். என்ன சொல்லி தொலை. நாளைக்கு ஹியரிங் ஆன கையோட ஒரு ரீசஸ் வருது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு 15 நாள் எங்கேயாவது காணாமல் போயிடலாம். அதுக்கு சம்மதம்னா தான் இப்போ ஜெயம்மா. பார்க்கலாம். ஸ்டார்ட்யூட்டை சொல்லு முதல்ல. சம்மதம்னு பளிச்சுன்னு சொல்லுங்க, அப்போ தான் ஸ்டார்ட்யூட். எங்கே போகணுங்கிற? அதை நான் பார்த்துக்கிறேன். சம்மதம் நேர்நிறை ஈரசை. சரி சம்மதம், இப்போ சொல்லு. வசந்த் மெலிதாக விசிலடித்தான். இப்போ கேளுங்க, ஜெயம்மா தானே ஃப்ராக்சிக்ஸ் யூட்ரிக்ஸ் இந்த கேஸில். ஜெயம்மாவின் வழக்கு அதன் உணர்ச்சி பூர்வமான சங்கதிகளை எல்லாம் இழந்து வெறும் பழுப்பு காகிதத்தில் தகவல்களாக கேள்வி பதிலாக இருந்தது. பக்கத்து வீட்டு டியூஷன் வாத்தியார் அவளை பலாத்காரம் பண்ணியதாக வழக்கு. ஜெயம்மாவுக்கு 14 வயது. கணக்கிலும் விஞ்ஞானத்திலும் வீக்காக இருக்கிறாள் என்று ஜெயம்மாவுக்கு அவ அம்மா பக்கத்து வீட்டு நவநீத கிருஷ்ணனை டியூஷன் எடுக்க ஏற்பாடு செய்திருக்கிறாள். அவளை ஒரு நாள் சாயங்காலம் அம்மா தம்பி யாரும் இல்லாத போது நவநீத கிருஷ்ணன் அவள் சம்மதமே இல்லாமல் கலங்கம் பண்ணிவிட்டதாகவும் அதை அவள் ராத்திரியே அம்மாவிடம் சொல்லிவிட்டதாகவும் ஜெயம்மாவை கோர்ட்டில் கூப்பிடுவதற்கு பதிலாக அவள் தன் தாயிடம் சொன்னதையே வாக்குமூலமாக ஏற்றுக்கொள்ளும்படியாகவும் பிராக்சிக்யூஷன் தரப்பில் கேட்டிருந்தார்கள். நவநீத கிருஷ்ணன் சார்பில் வசந்தும் கணேஷும் ஆஜராகிறார்கள். ஆளை பார்த்தா ரேப்பன் மாதிரி இருக்கானா? ஆளை பார்த்தா சொல்ல முடியல பாஸ். திருநீரு கதறு, குரல்ல ஒரு குழைவு. இவன் எப்படி செஞ்சிருக்க முடியும்? இவன்கிட்ட ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூலையே ஒப்படைக்கலாம்னே தான் தோணுது. ஜட்ஜோட சிம்பத்தி கிடைக்குமா? கிடைக்கலாம். ஆனால் இந்த கேஸில் முக்கியமான பாயிண்ட், இந்த தேர்ட் பார்ட்டி வாக்குமூலத்தின் மூலமாக ஒரு கம்ப்ளைண்ட் எப்படி செல்லுபடியாகும்? அந்த பொண்ணே வர வேண்டாமோ? அம்மா என் பொண்ணு என்கிட்ட சொன்னா வாதியார் வேறு மாதிரி டியூஷன் சொல்லி கொடுத்தாருன்னு. அது எப்படி கம்ப்ளைண்ட் ஆகும்? இன்அட்மிசபிள். பார்க்கலாம். அது பாயிண்ட்டு தான். ஆனால் நவநீத கிருஷ்ணன் செஞ்சிருப்பானா? அவன் என்ன சொல்கிறான்? அவன் சொல்கிறது வேறு விதமாக இருக்குது பாஸ். அது அம்மா தான் நவநீத கிருஷ்ணனை டியூஷன் முடிஞ்சதோ கொஞ்சம் வந்துட்டு போங்கன்னு உள்ளே கூப்பிட்டு இதோ கொஞ்சம் ஆணி அடித்து கொடுங்கன்னு சொல்லி அவனை ரூமுக்குள்ளே தள்ளி பொண்ணை பெருங்காயம் வாங்க கடைக்கு அனுப்பிட்டு கதவை சாத்திக்கிட்டாலாம். இவன் எங்கே ஆணி அடிக்கணும்னு இன்னோசென்ட்டாக கேட்டானா. இங்கன்னு சொல்லியிருக்கா. ஆள் திகில் உடனே கதவை திறந்துக்கிட்டு ஓடி வந்துட்டானா. இது நம்ம கிளைண்ட் கட்சி. என்ன சொல்கிறீங்க? எத்தனை வினோதம் பாரு. எதை நம்புறது, எதை நம்பாமல் இருக்கிறது? ரெண்டுலையும் பாதி உண்மை இருக்குது. இவன் பொண்ணை விரும்பி இருப்பான், அம்மா இவனை விரும்பி இருப்பா. சரியான கோஷ்டி காணோம். இப்போ ஜட்ஜு நரசிம்மலுக்கிட்ட ரேப்பு கீப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு எவிடன்ஸ் ஆக்ட் படி அட்மிசிபிளாக இல்லையான்னு வாதாடி குழப்ப போகிறோம். சட்டங்கிறது எத்தனை வினோதமாக இருக்குது பாருங்க. ரேப்பை எப்படி அசெப்டிக்காக இங்கிலீஷ் வார்த்தையில் சொல்ல முடியுது பாருங்க. வசந்த் சிரித்தான். அது இருக்கட்டும் வசந்த், நீ சந்துக்கு போயிருந்தியா? ஆமாம் பாஸ் என்று வசந்த் மெதுவாக சொன்னான். வெக்கமா இல்லை உனக்கு? இல்லை. எதுக்காக போனேன்? தெரிஞ்சுட்டே கேட்டீங்க பாஸ். அது எனக்கு பழக்கம் இல்லை. எப்பனையாச்சும் கொஞ்சம் மனசு நேராக இல்லைன்னா போயிடுவேன். அதுவும் இன்னைக்கு ஜாஸ்தி இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்தாச்சு, ஒரு முறை போதும் எனக்கு. எனக்கும் தான். அதான் அப்பப்போ ஒதுங்குறியாக்கும். உருப்பிட மாட்டேன், பாழாக போயிடுவேன். ஆளை உருக்கிடும். அதுக்கு பேசாமல் ஸ்காட்ச் ஒரு வாய் குடி. அது வேற இது வேற பாஸ். ஸ்காட்சுங்கிறது அது அம்மா மாதிரி, அது இந்த பொண்ணு மாதிரி. மறுநாள் கேஸ் எடுத்து கொல்லப்பட்ட போது ஜெயம்மாவின் தாய் ஒரு ஓரத்தில் நின்று கொண்டிருப்பதை பார்த்தான். என்ன பாஸ், இந்த அம்மாவை பார்த்தா எப்படி தோணுது? வசந்த், எனக்கு இதில் ஏதோ அனுபவம் கிடையாது. நீ தான் கூடவே இருந்தவ மாதிரி சொல்லுவியே, உன் கணிப்பு என்ன? பெண்களை பொறுத்தவரையில் என்னால் கணிக்கவே முடியல பாஸ். கண்ணில் பெட்ரூம் தெரியும். பதிவிரதையாக இருப்பா. கண்ணகி மாதிரி இருப்பா. உட்காருன்னா படுத்துருவா. நான் அம்பேல்.
இவளை என்ன செய்யலாங்கிற? அந்த விவகாரத்தை கொண்டு வரலாமா வேண்டாமா? போகிற போக்கில் பார்க்கலாம் பாஸ். ட்ரெண்டு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். உங்கள் பேர் என்னம்மா? லக்ஷ்மி. ப்ராசிக்யூஷன் தரப்பில் மெதுவாக சாட்சியம் இயங்கிக் கொண்டிருக்க கணேஷ் தன் நாற்காலியில் பின்னால் சாய்ந்து கேட்டுக்கொண்டிருக்க வசந்த் குறிப்பெடுத்து கொண்டிருந்த போது கணேஷுக்கு மறுபடி அந்த உணர்ச்சி வந்தது. அதை மயக்கம் என்று சொல்ல முடியவில்லை. திடீரென்று எல்லாமே ஒரு கணம் மறைந்து போய்விடுவது போல ஒருவித வெட்டு, ஒரு இருட்டு கணம். கணமா அல்லது 10 கணமா? நாற்காலி அப்படியே முழுவதும் பின்னுக்கு சாய்வது போல ஒரு பிரம்மை. ஆனால் விழாமல் திடுக்கிட்டு சமாளிக்க சட்டென்று வசந்தை பார்த்தான். வசந்த் கணேஷையே பார்த்து கொண்டிருப்பது தெரிந்தது. கணேஷின் முகத்தில் லேசாக வியர்வை அரும்புகள் தெரிந்தன. வசந்த் ஒரு கடிதத்தில் "ஆர் யூ ஆல்ரைட்?" எழுதி கேட்டான். கணேஷ் இல்லை என்று தலையசைத்தான். நல்ல வேளை, இடைவேளைக்கு ஒத்திவைப்பு வந்து சேர கணேஷ் எழுந்திருக்க முயற்சிக்க அவனை வசந்த் தடுத்து, இப்படியே உட்காந்துருங்க, நான் போயிட்டு காரை காரிடார்கிட்ட கொண்டு வரேன். எனக்கு இப்போ ஒன்றும் இல்லை வசந்த். அப்போ நேற்று மாதிரி மொமெண்ட்ரி பிளாக் அவுட் அப்படி தான் சொல்ல முடியறது. பாஸ், திஸ் இஸ் சீரியஸ். பசினால் இருக்கும்னு நினைக்கிறேன். டாக்டர் வெங்கட்ராமன் கிட்ட சொல்லுங்க, சிரிப்பார். அவர் டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் எங்கன்னு கேட்பாரே. ஒரு வேளை டெஸ்ட்டுக்கு போயிருக்கணுமோ என்னமோ. வசந்த், அஜீர்ணத்தை பெருசு பண்ணுறேனோ என்னவோ. பசிக்கிறீங்க, அஜீர்ணங்கிறீங்க, இங்கேயே உட்காருங்க. மதியானம் டாக்டர் வெங்கட்ராமன் சொன்ன அத்தனை பரிசோதனைகளும் செய்து கொண்டான் கணேஷ். மறுதினம் காலை அந்த காகிதங்களையும் சார்ட்டுகளையும் எக்ஸ்ரேக்களையும் கூர்ந்து பார்த்த டாக்டர் வெங்கட்ராமன் சற்று நேரம் சிந்தனை வசமாகி, ஒன்றுமில்லை, சுகர் இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை, பிபி 2-3 ரீடிங் எடுத்து பார்த்தா உங்கள் ஏஜுக்கு நார்மலாக தான் இருக்குது. ஹார்ட் இஸ் ஓகே. வேணும்னா ஒரு சிடி ஸ்கேனோ எடுத்து பார்த்துடலாமே. உங்கள் ஃபேமிலியில் யாருக்கோ எபிலப்சி உண்டா? இப்போ என்ன சொல்கிறீங்க டாக்டர்? இவருக்கு என்ன உடம்புங்கிறீங்க? ஒன்றுமில்லை, சரியாக தான் இருக்கார். எதுக்கோ ஒரு சிடி ஸ்கேன் எடுத்துட்டா மொத்தம் 600 சொச்சம் செலவழித்து ஒன்றும் இல்லைன்னு கண்டுபிடிச்சிங்களா? மயக்கம் மாதிரி வந்ததே, அதுக்கு என்ன சொல்கிறீங்க? வர்ட்டிகோ மாதிரி ஏதாவது இருக்கும். திடீர்னு நாற்காலியை விட்டு எழுந்தீங்களா? இல்லையே. யூ ஆர் ஓகே கணேஷ்? மறுபடி அந்த மாதிரி பிளாக் அவுட் வந்ததா? நான் தான் சொன்னேனே, ஓவர் ஒர்க்குனால இருக்கலாம். லிப்ரியம் கொஞ்சம் சாப்பிடுங்க. கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிறது உத்தமம். ரெஸ்ட் எடுத்துக்கொள்ள எங்கே போவது என்று பிரச்சனை தானாகவே தீர்ந்து போய்விட்டது. வியாழக்கிழமை தபாலில் வந்த கடிதம் அதை தீர்த்து விட்டது. அன்புள்ள கணேஷ், உங்கள் கடிதம் கிடைத்தது. அதிலிருந்த மெலிதான நகைச்சுவையை நான் ரசித்தேன். ஏரோப்ளேனில் பெங்களூர் வர சுமார் 25 நிமிஷம் ஆகும். கார் அனுப்புகிறேன். 6 மணி நேரத்திலே நீங்கள் இங்கு வந்துவிடலாம். கொஞ்ச நாள் உங்கள் வழக்குகளை மறந்திருக்கலாம். உடன் 2 ஏர் டிக்கெட் இணைத்திருக்கிறேன். அன்புடன் தாமோதர் ஸ்ரீனிவாஸ். பாஸ், விடுமுறை நம்மை தேடிக்கிட்டு வருது. 2 ஓப்பன் டிக்கெட் வச்சிருக்கார். போலாம்னு தான் தோணுது. டேய், மெக்காரா எங்கடா இருக்கு? மைசூர் வழியாக போகணும்னு நினைக்கிறேன். நல்ல செழிப்பான மலைவளமான பிரதேசம். பொண்ணுங்கள்லாம் மாருக்கு குறுக்க ஹரிஹான் ஸ்டாலில் சாரி கட்டியிருப்பாங்க. நல்ல சிவப்பாக இருப்பாங்க. ஆண் பிள்ளைகள் எல்லாம் கருப்பு கொட்டு போட்டுக்கிட்டு கத்தி வச்சுருப்பாங்க. காப்பி எஸ்டேட்டுகள் ஜாஸ்தி இருக்கும். அப்படியே மூகாம்பிகை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாமா? இப்போ ஜனங்க மூகாம்பிகைன்னு அலையுது. அது எங்கேயோ மங்களூர்கிட்ட இருக்காப்புல. வசந்த், நீ என்ன செய்கிற? இந்த ஆளுக்கு நன்றி சொல்லி ஒரு கடுதாசி போட்டுரு. அடுத்த வாரம் வரோன்னு சொல்லிடு. தேனில் தடவி ரொட்டி சாப்பிடலாம். பாஸ், எல்லாத்தையும் மறந்து நிம்மதியாக ஒரு 10 நாள் இருந்துட்டு வரலாம். எனக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைச்சாப்புல இருக்கும். இருக்காரா? இதோ வருகிறோம் என்றான் வசந்த். அவனுக்கு தெரிந்திருக்கவில்லை. இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் நாவல் அரசு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.